இந்த கிணத்துக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் குப்பைகள் வந்து இப்போ காற்றுல வந்து தான் இதில் விழுந்திருக்க வேணும். கிடக்கிற பொருளை அடைவுகளை வச்சு தான் இப்போ மற்ற முதலீட்டை செய்து பெருவளை பறித்து செய்து கொண்டிருக்கிறோம். வர்ண விளக்குகளை வந்து போடலாம், ஒரு வெளிச்சத்தை வந்து உருவாக்கலாம். இப்போ ஒரு பின்னேரம் இந்த காணொலியை பார்க்குற சம்பந்தப்பட்ட தரப்பினர் தான் இந்த இடத்த எப்படி டெவலப் பண்ணி எடுத்தால் எங்களுடைய வடமாகாணத்தில் சுற்றுலாத்துறையை வந்து மேம்படுத்தலாம். நல்லா இருக்குது. இந்த மண்ணுன்ற கலர் தான் கலர். ராச வீதி பக்கம் எல்லாம் மண் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செம்பாட்டு மண், என்னத்தை வச்சாலும் விளையக்கூடிய ஒரு மண்ணாக இருக்கும். அறுவடை செய்து இப்போ இந்த அதிலேருந்து உரத்தை போட்டு உரைச்சி, ஆனால் அதில் இருந்து இப்போ ஒரு தடவை விளையாமல் இருந்துட்டா அடிக்கட்டியல் படாமல் இருந்துட்டா ரைக்க கட்டு வந்து கொண்டு இருக்கும். ஒரு 1-2 தோட்டங்களையும் காட்டி ஒரு சுற்றுலா வந்து முடிச்சிட்டாங்க. இதை மாதிரி தான் தென்பகுதிக்கு வர நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலாவரைக்கு போகிறேன்னு சொல்லி நிலாவரைக்கு கடைசியாக இரவு 7 மணிக்கு தான் போகிறோம் போல. இந்த பாருங்க பீட்ரூட். இப்போ வீடுகள் காணிகள் வாங்குகிற பட்சத்தில் இந்த பகுதிகளில் தான் நாங்கள் வாங்குகிறாங்க. வணக்கம் அன்பு உள்ளங்களே, நான் ரஜீவன், மீண்டும் யாழ்ப்பாணத்திலிருந்து. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கோப்பாய் ராச வீதியில் நிற்கிறேன். கோப்பாய் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து நிலாவரை வரைக்கும் ஒரு சின்ன ஒரு பயணம் போக இருக்கிறேன். அந்த காணொலியை இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். தொடர்ந்தும் காணொலியை பார்த்து கொண்டு பேசலாம். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த இடத்துல வந்து கோப்பாய் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இப்படியே இந்த வீதியால் நேர போக இருக்கணும். அதான் முதலே சொல்லியிருந்தேன், நிலாவரை வரைக்கும் இந்த வீதியால் பயணம் கொண்டு போக இருக்கிறேன். இந்த காணொலி என்னதுக்காக பதிவு செய்கிறேன்னு சொன்னால், நிறைய பேர் யாழ்ப்பாணத்தில் இடங்களை வந்து பதிவு செய்ய சொல்லி கேட்டிருந்த நீங்கள். அன்றைக்கு அந்த மண்டதீவு காணொலிக்கு பிறகு நிறைய பேர் புங்குடிதீவுக்கு போக சொல்லி கேட்டிருந்த நீங்கள். கொக்குவில காணொலியாக பதிவு செய்ய சொல்லி கேட்டிருந்த நீங்கள். நேரம் போதாமல் காரணமாக சில காணொலிகள் வந்து எடுக்கிறதுக்குரிய நேரம் எனக்கு கிடைக்கல. முயற்சி பண்ணி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சில முக்கியமான இடங்களை வந்து நான் காணொலிகளாக பதிவு செய்ய இருக்கிறேன். அதனால தான் இன்றைக்கு வந்து நிலாவரை வரைக்குமே போக இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு காணொலி எடுத்து காட்டுற அதே நேரத்தில் நானும் நிலாவரை கிணற பார்க்கணும். ஏனென்று சொன்னால் நிறைய நாட்கள் என்று சொன்னால் 2003-4 பிறகு நிலாவரை பக்கம் நான் போகவே இல்லை. அதனால் இப்போ ராச வீதியால் நிலாவரை வரைக்கும் இந்த காணொலி வந்து பதிவு செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த ராச வீதியை பொறுத்த வரைக்கும் முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராச வீதியில் வந்து தோட்டங்கள் வயல்கள் தான் அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ குடிமனைகள் வீடுகள் வந்து அதிகமாக இப்போ இந்த வீதிகளில் வந்து காணப்படுது. இப்போ நான் முந்தியன்று நான் சொன்னது அதான் சொல்கிறேன். இந்த 2002-2003-4 கால பகுதிகளில் வந்து கோப்பா போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி வாரண்டு சொன்னாலே ஒரு வகையான மனப்பயம் இருந்து கொண்டே இருந்தது. இப்போ அப்படி இல்லை. இப்போ கோப்பா போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி இந்த தோட்ட நிலங்கள் கூட மக்களால் வந்து இப்போ வாங்கி வீடுகள் வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இப்போ முந்தியன்று நான் இப்போ சொல்கிறது வந்து இந்த கொரோனா காலங்களுக்கு பிறகு இப்போ வீடுகள் காணிகள் வாங்குகிற பட்சத்தில் இந்த பகுதிகளில் தான் நாங்கள் வாங்குகிறாங்க. முந்தைய கொக்குவில் கோண்டாவில் அப்படி என்று சொல்லி விலைகள் இருந்தது. இப்போ அந்த காலம் மாறி கூடுதலாக அனைவற்ற பார்வையும் இந்த ராச வீதி கோப்பாய் வரைக்குமே வந்திருக்குது. இப்போ முதல்ல நான் அந்த காணொலி பதிவு செய்ய அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது தானே, அந்த போலீஸ் ஸ்டேஷனை அண்டின பிரதேசங்களில் வந்து ஒரு பரப்பு 1 கோடி அப்படி இல்லை என்று சொன்னால் 1.5 கோடி வரைக்குமே போகுது. அதிலிருந்து தாண்டி இங்கால வேற அதுண்ட விலைகள் வந்து குறைஞ்சு 90-80 லட்சம் வரைக்கும் வந்திருக்குது. இப்போ கொரோனா காலத்தில் எனக்கு ஒரு காணொலி பதிவு ஒன்று வந்து கிடைச்சிருந்தது. இப்போ இந்த காணொலி பதிவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடங்களில் அந்த நேரத்தில் நான் விசாரிக்க இப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முதல்ல விசாரிக்க பரப்பு 8 லட்சம் 10 லட்சம் போய் கொண்டு இருந்தது. இதெல்லாம் வந்து ஒரு வாழைத்தோட்டம். முந்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது வீட்டு தேவைகள், அதாவது கோவில்கள் தேவைகளுக்குன்னு சொன்னால் இந்த இடங்களில் தான் வந்து வாழைகள் வந்து வாங்குறது. இப்போ இந்த வாழைத்தோட்டங்களை இந்த இடங்களில் அற்று போய் கொண்டிருக்குது.
அந்த அளவுக்கு காணிகளோட விலைகளும் கூடி ஆக்களோட குடியேற்றமும் இந்த இடங்களில் வந்துட்டுது. இந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து வாழைத்தோட்டம். யாழ்ப்பாண தேசிய கல்வியல் கல்லூரி. இப்போ இந்த ராச வீதியை பொறுத்த வரைக்கும் வந்து பொது போக்குவரத்து சேவைகள் குறைவென்று சொல்லலாம். அதாவது இப்போ சிடிபி பஸ் வந்து இந்த பயணத்தின் போது இந்த பாதையை பயன்படுத்துறது குறைவு. ஆனால் இந்த இடங்களில் வந்து அந்த பொது போக்குவரத்து சேவைகளும் வெறுமா இருந்தால் காணின்ற விலை இன்னும் 2 மடங்காக போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முந்தி தோட்டங்களை பார்க்கணும், இந்த பீட்ரூட் தோட்டங்கள், உருளைக்கிழங்கு தோட்டங்கள், வாழை தோட்டங்களை பார்க்கணும்னு சொன்னால் இந்த பகுதிக்கு வரலாம். இப்போ அப்படியே வந்து அந்த நிலைமை மாறி காணிகள் வந்து விலை ஏறி 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 மக்கள் இந்த இடங்கள்லையும் வாங்கி இப்போ இந்த இடத்துலையும் விலை வந்து ஏறிட்டு யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும். இங்கால அதாவது நிலாவரைக்கு கிட்ட வேற நீர்வேலியை தாண்ட கூடுதலாக வந்து வாழைத்தோட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. நான் முதல்ல சொன்ன மாதிரி, அதாவது கோப்பாயை தாண்டின உடனே, கோப்பா சந்தியை தாண்டின உடனே வாழைத்தோட்டங்கள் கூடுதலாக இருக்கு 2 புறமும். இப்போ அந்த நிலைமை மாறி ஒரு பக்கம்தான் வாழைத்தோட்டங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த பாருங்க, இதில் போட் போட்டிருக்கு காணி விற்பனைக்குன்னு சொல்லி. இங்காலயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பப்பா தோட்டம் இருக்குது. முதல்ல நிறைய தோட்டங்கள், ஏதோ தோட்ட வழிகள் நிறைய காணக்கூடியதாக இருக்கும். இப்போ அந்த நிலைமை மாறிட்டுது. இந்த வீதியால் வரைக்கும் ஒரு வாழைத்தோட்டத்தை கண்டோன்னு அப்படியே வாகனத்தை நிப்பாட்டிட்டேன். திடீரெண்டு பார்க்க அழகாக இருந்தது. குறிப்பாக வந்து இந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வாழைகளுமே வந்து குலையோட இருந்தது. இப்போ முந்தி இந்த இடத்துக்கு வர்றதா இருந்தால் ஏதோ யாழ் நகரத்தில் இருந்து நிறைய தூரம் தள்ளி வர மாதிரி இருக்கும். அதாவது நிறைய நீண்ட தூரம் வந்த மாதிரி இருக்கும். இப்போ ஏதோ ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 5-6 நிமிஷம் தான் வாகனத்தை ஓடி வந்திருப்பேன். ஏதோ டக்குன்னு வந்த மாதிரி இருக்குது. காரணம் வந்து இந்த காப்பட் வீதி. ஆற்ற வாழை தோட்டம் வந்து தெரியல. தோட்டத்தை பார்த்தோன்னு இறங்கியாச்சு. இப்போ ஓனர் வந்து அடிக்க வாராரோ தெரியல. பார்க்க நல்லா இருக்குது. அன்றைக்கு அந்த தம்புள்ளைக்கு போயிருக்கேக்குள்ள அந்த அந்த காணொலி பார்த்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வில்லேஜ் டூர் மாதிரி போயிருக்க இப்படி ஒரு 4-5 வாழையும் காட்டி ஒரு 1-2 தோட்டங்களையும் காட்டி ஒரு சுற்றுலா வந்து முடிச்சிட்டாங்க. இதை மாதிரி தான் தென்பகுதிக்கு வர நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இப்படி இடங்களை பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரியான ஒரு பேக்கேஜ் அந்த சுற்றுலா பயணிகளுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், யாழ் நகரத்தில் இருக்கிறார்கள், யாழ் மாவட்டத்தில் இருக்கிறார்களும் இந்த சுற்றுலா துறையில் இருந்து நிறைய வருமானங்களை ஈட்டக்கூடியதாக இருக்குது. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு, இப்போ வெளிநாட்டிலேருந்து வர சின்ன பிள்ளைகளுக்கு இதை மாதிரி தோட்டங்களை பார்க்குறது சிட்டியான ஒரு ஆசையாக இருக்கும். முதல்ல அந்த இடத்துல நின்று தான் காணொலி பதிவு செய்து கொண்டிருந்த நான் ஒரு கொஞ்சம் தூரம் வெளிக்கிட்டு வந்து பார்த்தா இங்காலையும் ஒரு புகையில தோட்டம். அதுக்கு பிறகு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் வச்சுருக்குறாங்க. பார்க்க நல்ல அழகாக இருக்குது. பக்கத்தில் வந்து பப்பா தோட்டம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலாவரைக்கு போகிறேன்னு சொல்லி நிலாவரைக்கு கடைசியாக இரவு 7 மணிக்கு தான் போகிறோம் போல. இந்த மாதிரி அப்படி இதில் இருந்து அந்த நீளம் வரைக்குமே ஃபுல்லாக பீட்ரூட் தான். அதே மாதிரி பப்பா வச்சுருக்குறாங்க. இப்போ தான் ஒரு அளவு வளர்ந்து வந்தோன்னு இருக்குது. மறுபடியும் நிலாவரைக்கு பயணம். இங்கால வந்தோன்னே
பார்த்தீங்கன்னு சொன்னால் புகையிலை தோட்டங்கள் தான் கூடுதலாக இருக்குது, பார்க்க ஆசையாக இருக்குது. சிறுபுட்டி மேற்கு விவசாய வீதி என்று இருக்குது. இந்த சீசனுக்கு வந்து புகையிலை தோட்டத்தை எடுக்கணும்னு சொல்லி எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன் நான், சரி வரையில். எதேச்சியாக இந்த இடத்துல வந்த இடத்துல பார்த்தா புகையிலை தோட்டம் இருக்குது. அன்றைக்கு நான் யார்கிட்டையும் கேட்டுனான்னு சொன்னவங்க புகையிலை சீசன் வந்து முடிஞ்சதுண்டு. ஆனால் அப்படி இல்லை, சீசன் முடியலைந்தா இப்போ வந்து புகையிலை நடந்தோண்டான் இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து புகையிலை தான். அங்கால வந்து வாழைத்தோட்டம், அப்படியே இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புகையிலை வந்து அடுத்த இது நட்டுருக்குறாங்க போடுறது. புகையிலை வந்து தடியில் தான் பாரதாக்கம், அதுக்குரிய விளக்கவும் இல்லைந்தா. இது புகையிலை தான் நட்டிருக்கணும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக புகையிலை. இதுன்ற அளவை விட அது நல்ல ஒரு பருவத்துக்கு வந்துட்டுது. உள்ளுக்க வரலாமா? ஆ வாரம் எதால வாரது? அதால தான் வரணும். என்ன அப்படி இல்லை, இவ்வளோ தூரம் வந்துட்டு அதில் என்ன விஷயம் நடக்குதுன்னு வடிவாக்க காட்டி எனக்கு சரியாக வராது. இப்போ இதில் இந்த காணொலியை பதிவு செஞ்சுட்டு போக அங்கே நிலாவரை வந்து கிளாரிட்டி இல்லாமல் போகுது போல் இருக்குது. சரி, இப்போ நேரம் வந்து இங்கே 5:30 மணி. இப்போ இந்த வெயில் காலம்ன்றதால மத்தியான நேரத்தில் போய் காணொலி பதிவு செய்கிறதுன்றது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். இது வந்து புதுசாக நட்டு இருக்கேனே. அறுவடை செஞ்சாச்சா? அடட, அறுவடை செஞ்சா அப்படி அப்போ அந்த காணியில் இருக்கிறதா அறுவடை செஞ்சதா? அடடா, எது புதுசாக வச்சுருக்கிறீங்க? அட, இதுதான் புதுசாக வச்சுருக்கீங்க. இப்போ வைக்கிறேன்னு சொன்னால் இப்போ என்னண்டு வைக்கிறது? நான் நினச்சேன் தண்டு மூலமாக தான் புகையிலை வாரேன்னு சொல்லி. அப்படியா? அப்போ என்ன மாதிரி வாரது? விதையில இருந்தா அந்த மேலே பூ மாதிரி தெரியுது, அதா? அதே நாங்கள் எடுத்து பயன்படுத்தி மார்கழி கிட்ட வைகாசி அப்படி காட்டிய அளவில் மேடை போடுவோம். மேடை நாங்கள் போடுறோம், அது வேறு இடத்துல பருத்துறையில் இருக்குது. ஓகே, நாங்கள் இந்த விதையை கொடுத்து மேடை போட்டு அந்த விதையை கண்டா எடுத்துட்டு வருவீங்க. அப்படியே வந்து கண்டு எங்களுக்கு இப்போ வந்து விற்பனை காசு கிட்ட கொண்டிருக்கிறோம். சரி சரி, அதே ஒரு தொழில் மாதிரி தான், அதுவும் அவையும் இந்த விவசாயம் மாதிரி தான் அவையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஓ, அவைக்கும் நல்ல வருமானம் இருக்கும். அறுவடை நேரம் புகையில வந்து விதையில இருந்தால் திருப்பி வரும். விதையில இருந்தால் வச்சு இந்த கண்டை சின்ன கண்டில் வச்சு இப்போ வந்திருக்கு. இப்போ இது எத்தனை மாதம் கண்டு? இது 1.5 மாதம் ஆச்சு. 1.5 மாதம் ஆச்சு. நான் நினச்சேன்னா அதுதான் திருப்பி வச்சேன். நானுக்கு தண்டுலேருந்து வாரதுன்னு மாறி நினச்சிட்டேன். அறுவடை செஞ்சு அது அடிக்காட்ட தான் இருக்கு. அப்படியா? எடுக்கலாம். அப்படியா? அப்படியும் செய்யலாமா? அப்படியும் செய்யலாம். அப்படி முந்தைய ஒரு காலம் நாங்கள் பழைய காலத்தில் செய்த நாங்கள் அறுவடை செய்து இப்போ இந்த அதுல இருந்து உரத்தை போட்டு உரைச்சி. ஆனால் அதில் இருந்து இப்போ ஒரு தடவை விளையாம இருந்துட்டா, அடிக்கட்டியல் படாமல் இருந்துட்டா ரைக்க கட்டு வந்து கொண்டு இருக்கும். வேந்து அதை விளையாண்டோன்னே வேந்து ஒரு அளவு 10-15 வரை குருத்தை பிடிச்சி முள்ளி விட்டோம். இது வந்து குருத்தனி வர நாங்கள் ஒரு அளவில் பிடிச்சி மட்டன் தட்டுவோம். என்னத்துக்காக அப்படி செய்கிறது ஐயா? அந்த இல மேலே மேலே வளர்ந்து இப்படி மரமாக வராது, கீழே மேலே போவாது. ஒரு அளவு கீழேயே நின்று கொள்ளும். இந்த அதில் ஒரு மரத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதான் நீங்கள் சொல்கிறேன், அந்த தெரியுது, அந்த ஆக வளர்ந்து நல்ல பெருசாக வந்துடுது. சரி சரி, தரையில் இருக்கு பாருங்க. ஓமோம், அப்படி அந்த மட்டத்துக்கு எல்லாம் காப்பாற்று பண்ணி வெட்டி போட்டு. சரி சரி, சேர்ந்தாவே வந்து வியாபாரி மரவங்கள்ட்ட வந்து விலைக்கு வேண்டிக்கணும். வேண்டி கொண்டு அவை வந்து அதை சேர்ந்து உணர்த்தி தங்களுக்கு புகைக்காதவர்களுக்கு சொல்லி அவை தான் பயன்படுத்தி கடைகளுக்கு. இது உங்களோட தோட்டமா? அது இப்போ இது 1.5 மாதம் சொல்கிறீங்களோ? இப்போ இதுண்ட இலையெல்லாம் அறுவடை செய்கிறதுக்கு இன்னும் எத்தனை மாதம் வேணும்? 2 மாதம். இன்னமும் 2 மாதம் இருக்குது. சரி 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 சரி. என்ன இனி நாங்கள் தலைப்பை புளித்தி மேலே தலைப்பு புளித்தினோடனே இந்த கிணறு இருக்குல்ல, ஓமோம், இதுக்கு இருந்து வேந்தர் முளைய கொண்டு வரும். சரி 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 சரி, முளையில உடைப்போம் நாங்கள். உடைச்சி விட வேணும். உடைச்சி விட்டால் தான் இந்த கோயிலை வந்து விரிவடைஞ்சு நல்ல வைரம் மாதிரி வரும். ஓ ஓ, அதோட எடுக்காமல் விட்டால் பழுதா போகும்.
எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ள இருக்குது. இதில் என்ன வெள்ளையாக கொண்டு இருக்குது இப்போ யூரியா அப்படியா? யூரியா இப்போ தான் பசலை போட்டு கொண்டு வாரீங்க. சரி சரி. போட்டுட்டு நாளைக்கு இப்படி இறைக்க போகிறோம். தண்ணி இறைக்க இது கரைஞ்சி அப்படியே மண்ணோட கலந்துடும். 4-5 நாளைக்கு இருக்கா இறைப்போம். இப்போ நீங்கள் பொயிலுக்கு அடுத்தது வேறு ஏதோ ஒன்று இந்த இடத்துல விதைக்கத்தானே வேணும். அதான் இப்போ கரையில் அப்படியே இருக்குது. அறுவடை செய்து நீ வெங்காயம் வச்சு நாங்கள் ஒன்றும் செய்யலை. என்ன காலம் பிழைச்சிட்டுது. வர வருமானத்தை அதுக்கு விட்டுட்டு அழிச்சு போட்டு இருக்க முடியாது. அப்படி என்று சொன்னா இப்ப வந்து நாங்க மே மாசத்துல இருக்கிறோம். நீங்க சொல்றதுபடி பார்த்தா இப்பவே 250 260 வரைக்கும் சின்ன வெங்காயம் வந்துட்டு தான் நினைக்கிறேன். அப்படியല്ലോ விற்பனை தான் அந்த விலைக்கு போய் கொண்டிருக்கு. ஓஹோ, எங்கள்கிட்ட இருக்கிற விலை அப்படி இல்லை. ஆனா அப்படி பார்த்தா கூட இப்ப வெங்காயம் விதைக்கலைன்னு சொன்னா 2 மாசத்துல அது 400 ரூபாய்க்கு போகல போகுது விற்கிற விலை. இங்க வெளிநாட்டு காயில இறக்குமதி செய்து கொண்டிருக்கு. ஓஹோ, இந்தியா காய் முழுக்க இங்க தான் வருதுதானே. அந்த வெளிநாட்டு பொருளை நிப்பாட்டி விட்டா இங்க பத்தி பெருகி கொண்டிருக்கு. உண்மைதான். பெரியனா நாங்க கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கோம். நாடும் வளர்ச்சி அடையும். ஸோ இறக்குமதி வந்து விவசாயத்தை பாதிக்குது. சரியான பாதிப்பு. பூச்சி ஏதாவது அடிச்சிருக்கு, அதுக்கு அடிக்கிறீங்க? புழு. ஓஹோ, ஒரு பச்சை புழு மாதிரியா? அல்லது ஒரு நீட்டு புழு ஒன்றுன்னு. இதுக்கு என்ன கலந்து அடிக்கிறீங்க? இப்போ என்ன மருந்து நீங்கள் சொன்னீங்க? இப்போ சீக்கிரம் இது மடிக்கிறோம், புழு மருந்து மடிக்கிறோம், கலந்து அடிக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் கட்டுப்படுத்த இல்லாத ராய். உண்மைதான். சரி ஐயா, நன்றி. நல்லா இருக்குது. இந்த மண்ணுண்ட கலர் தான் கலர். இப்போ குறிப்பாக இனிவில் பக்கம் இங்கே அந்த நீர்வேலி ராசவீதி பக்கம் எல்லாம் மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செம்பாட்டு மண். என்னத்தை வச்சாலும் விளையக்கூடிய ஒரு மண்ணாக இருக்கும். நாங்கள் பூக்கண்டுக்கு செம்மண் பறிச்சதோட சரி. வணக்கம் அண்ணா, என்ன நடக்குது? ஐயாவே நல்ல போதிய விளக்கம் தந்திருக்கிறார். இப்போ அது 1.5 மாத கண்டுன்னு சொன்னார். இப்போ இது எத்தனை மாத கண்டா இருக்கும்? அது முன்னுக்கு இருக்கிறது இல்லையா? வச்ச 1.5 மாதம் ஒன்று தானே. அப்போ ஏன் அதுண்ட இளைய சின்னனாகவும் இது பெருசாகவும் வளர்ந்துருக்கிறது? அப்படியா? அதானே மண்ணுக்குரிய மகிமை. ஏன்னா அது சின்ன கண்டா நட்டது உண்மைதான். கண்டுகள அளவை பொறுத்து தான் அது சரி. சேமுக்கு வந்துடுமேண்ணே. யூரியாவும் ஒரு அளவு இருக்குது தான், இவ்வளோதான் போடுவோம்ட்டேண்ணே. நிறைய நாளா இப்போ யாழ்ப்பாணத்தில் முந்தி இருக்கிற காலத்துலேயும் சரி, இடையில் வந்து போகிற காலத்துலேயும் சரி, இந்த புகையிலை தோட்டத்துக்குள்ளே இறங்கினதே இல்லை. இன்றைக்கு எதேர்ச்சையாக புகையில வீடியோ எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு கூட எத்தனையோ இடத்துல தடைப்பட்டிருக்குது. இன்றைக்கு எதேர்ச்சியாக தோட்டத்தை உள்ளே இறங்கி பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கு. அதே மாதிரி பாருங்க, அந்த ஐயா சொன்ன மாதிரி இந்த இடத்துல அப்படியே அந்த பூ வந்துருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வெங்காயம் வச்சிருக்கணும். சின்ன வெங்காயம் அப்படியே தாட்டை விடுவோம். அப்படியே இந்த தோட்டத்தை விட்டு வெளியில் வந்தால் இதுக்கு முன்னால் இருக்கிற தோட்டத்தை பாருங்க. அறுவடை செய்கிறதுக்குரிய பருவம் வந்துட்டு நினைக்கிறேன். இந்த புகையில் வந்து இதில் காய விடைக்க பார்க்குறேன் நான் சில இடங்களில். அப்படியே அந்த இலை வந்து அப்படியே முழு பெரிய இலையாகவே வந்துட்டுது. அதான் நான் முதல்லையே சொல்லியிருந்தேன். நான் அதாவது என்னென்னு சொன்னால், இப்போ அந்த தம்புள்ளையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்துட்டு அது ஒரு டூரே வந்து முடிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு பேக்கேஜ், அதுக்கு வெளிநாட்டவர்கள் அதிகம்.
அதே மாதிரி இப்போ இந்த ராச வீதியை பொறுத்த வரைக்கும் நிலாவர வரைக்குமே ஒரு டூர் பேக்கேஜ் வந்து உருவாக்கலாம். அது தென்பகுதியில் இருந்து வர்ற இந்த டூரிசம் செய்கிற ஆட்களும் சரி, அல்லது இந்த வடபகுதியில் யாழ்ப்பாணத்தில் இருந்து இயங்குகிற ஆட்களும் சரி, இது சம்பந்தமாக யோசித்து செய்கிற பட்சத்தில் இந்த இடத்துலையும் சுற்றுலா மையமாக நாங்கள் இந்த இடத்தையும் வந்து உருவாக்க முடியும். ஏன்னா உள்ளூருக்குள்ளே இருக்கிற நானே இந்த ஒரு விஷயத்தை வந்து வியந்து பார்க்குறேன். வா, இந்த இலையை பார்த்தீங்களா என்ன சாய்ஸ், வாழை இலை என்ற அளவுக்கு வளர்ந்துருக்குது. அப்போ வேறு இடங்கள், வேறு மாவட்டங்கள், வேறு நாடுகளில் இருந்து வார ஆட்களுக்கு இதெல்லாம் ஒரு வியப்பான ஒரு விஷயமா இருக்கும். நான் ராச வீதியால் வெளிக்கிட்டு வந்தது நிலாவரைக்கு. அதுக்கு முதல்லையே நிறைய இடங்களை பார்க்கக்கூடியதாக இருந்துட்டுது. தொடர்ந்து நிலாவரை வரைக்கும் போய்த்தான் இந்த காணொலியை முடிவு செய்கிறதுக்கு இருக்கிறேன். இந்த ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல மாத்திரமே நிற்கல ஏதோ ஒரு வகையான மன நிறைவு இருக்குது. யாழ்ப்பாணம் வர்ற பட்சத்தில் இந்த இடத்தையும் வந்து நீங்கள் ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கும் இது போன்ற அனுபவங்கள் கிடைக்கும். அதுக்காக நடு வெயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா கஷ்டம். என்ன மாதிரி ஒரு பின்னேரம் ஒரு மாலை வேளையில் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் இது போன்ற அனுபவங்கள் கிடைக்கும். தொடர்ந்து நிலாவரைக்கு பயணம் போகலாமா? நிலாவரைக்கு வாரன்னு சொல்லி ஒரு மாதிரி நிலாவரைக்கே வந்துட்டேன். முந்தி வரைக்க இந்த இடங்கள் இப்படி கடையிடலாம் இருந்ததில்லை. சரியான வித்தியாசமாக இருக்குது. நிலாவரை கிணறு இந்த இடத்துல போட்டிருக்குது. ஆனால் அதில் ஏதோ பேர் பலகையோ அல்லது ஹிஸ்ட்ரியோ போட்டிருக்கணும், அதை காணையில். இதில் வந்து நிலாவர கிணறு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வரலாற்று தகவல் இருந்திருக்க வேணும். இந்த இடத்துல உண்மையாக இதை காணையில். நான் நினைச்ச அளவுக்கு இந்த நிலாவர கிணறு இல்லைன்னு தான் சொல்லணும். நான் நினச்சேன் ஒரு பெரிய ஒரு சுற்றுலா மையம் மாதிரி இருக்க போகுது. இங்கே வந்து பார்த்தா சரியான ஒரு வித்தியாசம். இதில் யாரையுமே வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்த காணொலியை பார்க்குற சம்பந்தப்பட்ட தரப்பினர் தான் இந்த இடத்த எப்படி டெவலப் பண்ணி எடுத்தால் எங்களுடைய வடமாகாணத்தில் சுற்றுலாத்துறையை வந்து மேம்படுத்தலாம் என்று சொல்லி சிந்திக்க வேணும். ஏனெண்டா இந்த இடத்துக்கு கிட்ட வேற ஒரு வகையான ஒரு மனம் உண்டு. அந்த ஒரு தண்ணி வந்து ஒரு மனம் உண்டு அடிக்குது. இப்போ பழைய குளங்களுக்கிட்ட போய் ஒரு மனம் உண்டு வருமே, அதே மாதிரியான ஒரு மனம், ஒரு வகையான துர்நாட்டம். பாருங்க, இந்த தண்ணியிலையும் வந்து குப்பை கஞ்சல்கள் எல்லாம் விழுந்து, இந்த அதுக்குள்ளேயும் வந்து பிளாஸ்டிக் பேப்பர்கள். ஏன்னா யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா மையங்கள் வந்து குறைவு, சுற்றுலா தலங்கள் வந்து குறைவு. அப்போ இருக்கிற ஏதாவது ஒரு சில இடங்களை தான் நாங்கள் ஒரு சுற்றுலா மையமாக வந்து காட்டலாம். அப்போ இருக்கிறதை வந்து நாங்கள் பேணி பாதுகாக்கலை என்று சொன்னால் கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் முதல்ல என்ன நினச்சேன்னு சொன்னால், இதில் எங்கேயாவது ஒருத்த தகவல் இருக்கும், அதை ஒருக்கா பார்க்கலாம், இந்த காணொலியில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். இப்போ நிலாவர கிணறு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வரலாற்று தகவல் இந்த இடத்துல இருக்கும் அப்படி தான் நினச்சேன். நான் ஒன்றையும் காணையில் அதான் சொன்னேன், அதுக்குரிய பேர் பலகையா அல்லது அதுக்குரிய தகவல் இருந்த பலகையாக தான் இது இருக்க வேணும். ஆனால் அது வந்து இப்போ இப்படி இருக்குது. தொல்லியல் திணைக்களத்தால் போட் போட்டிருக்கே தவிர மற்றபடி இந்த இடத்துல எந்த ஒரு தகவலும் இல்லை. என்ன முந்தி சொல்கிறவங்க இப்போ இந்த இடத்துல ஒரு தேசிக்காயோ ஏதோ ஒரு பொருளை போட்டால் இது வந்து அப்படியே கீரிமலை கடலில் வந்து மிதக்குமென்று சொல்லி
இதை மாதிரியான உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் ஏதாவது இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கும் இது சம்மந்தப்பட்ட தகவல்கள் எதுவுமே தெரியல. இப்போ இது ஆழம் தெரியலேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி உள்ளுக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் செய்யப்பட்ட மாட்டு வண்டில்கள் இருக்குது, அந்த தளவாடம் இருக்குது, இந்த தளவாடம் இருக்குன்றலாம் சொல்லியிருக்கிறாங்க. முந்தி விரைவுகளை இப்படி கம்பி எல்லாம் அடிச்சிருக்கே இல்லை, இப்படி பாதுகாப்பு நடவடிக்கைகள் எதுவுமே செஞ்சு இருக்கே இல்லை. வெறும் ஒரு கட்டுன்னு சொன்னால் அந்த முந்தி இருந்தால் இப்படி ஒரு கான்கிரீட்டால் உடைஞ்ச மாதிரியான ஒரு கட்டுகள் தான் இந்த இடத்துல இருந்தது. இந்த கிணத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் குப்பைகள் வந்து இப்போ காற்றுல வந்து தான் இதில் விழுந்திருக்க வேணும். இப்போ என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னு சொன்னால், இப்போ இந்த இடத்துக்கு வந்து வர்ண விளக்குகளை வந்து போடலாம், ஒரு வெளிச்சத்தை வந்து உருவாக்கலாம். இப்போ ஒரு பின்னேரம் 7 மணிக்கு பிறகு 6 மணிக்கு பிறகு வந்து பார்க்குற ஆட்களுக்கு இந்த கிணறே தெரிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா இதில் எந்த ஒரு லைட் எதுவுமே இல்லை, தகவல் இல்லை. இப்போ இது எவ்வளவு ஆழம், இதுண்ட வரலாறு என்ன, அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தகவலுமே இந்த இடத்துல இல்லை. அப்போ மிக முக்கியமானது தகவல் இருக்க வேணும். அதே சமயத்தில் இந்த இதுக்குள்ளே எல்லாம் வர்ண விளக்குகள் ஏதாவது போட்டு ஒரு அழகான முறையில் காட்சிப்படுத்துகிற பட்சத்தில் இப்போ நிறைய தூரங்களில் இருந்து இப்போ நிலாவர இப்படி ஒரு வரலாற்று கிணறு இருக்குது, அதை பார்க்கண்டு வர்ற ஆட்களுக்கு அது ஒரு இலகுவாக இருக்கும். இவ்வளோ தூரம் வந்தாலும் அவங்களுக்கு வேர்த்துன்னு சொல்லி அவங்க நினைக்கிற மாதிரி இருக்கணும். இது அவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டு இதை பார்க்கவா வந்து நாங்கன்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. எனக்கு சரி, நான் டவுன்லேருந்து வந்துட்டேன், இப்போ யோசிச்சு பாருங்க, வேறு எங்கேயோ ஒரு வெளி மாவட்டத்தில் இருந்து வர்ற ஆக்கள், வெளிநாடுகள்லேருந்து வர ஆக்களுக்கு இது எதையோ கொண்டே காட்டினாங்க என்ற அளவுக்கு தான் இருக்க போகுது. இதோட இந்த காணொலியை வந்து நான் நிறைவு செய்கிறேன். இப்போ நிலாவர கிணறை பார்க்க வந்த எனக்கு இந்த கிணறு இப்போ தற்சமயம் இன்றைய திகதிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லித்தான் நான் இந்த காணொலியில் வந்து பதிவு செய்திருந்தேன். குறிக்கப்பட்ட பிரதேச சபையோ யாராக இருந்தாலும் இதை வந்து ஒரு கொஞ்சம் கவனம் எடுத்து இந்த இடத்தை வந்து மென்மேலும் அபிவிருத்தி செய்கிற பட்சத்தில் மிக சிறப்பாக இருக்கும். எங்களுடைய வரலாற்று சின்னங்கள், வரலாற்று பொக்கிஷங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இவ்வளவு தான் எனக்கு இப்போ சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே சமயத்தில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறாக்கள் ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அடுத்து போடுகின்ற காணொலிகளை வந்து நீங்கள் தவற விட வேண்டிய அவசியம் வராது. மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி.